வணக்கம் நேயர்களே, சத்தியம் சாத்தியம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். 4 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கட்சியினுடைய அரசாங்கம் செய்திருக்கக்கூடிய சாதனைகளில் 5% அதிமுக செய்ததுண்டா என்ற ஒரு கேள்வியை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எழுப்பியிருக்கிறார். அதிமுக ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்ட திட்டங்களுக்கு ரிப்பன் வெட்டி ஸ்டிக்கர் ஒட்டுவதைத்தான் சாதனையாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சொல்கிறாரா என்ற ஒரு கேள்வியை எதிர்க்கட்சி தலைவர் முன்வைத்திருக்கிறார். பலவீனமாக இருந்தாலும் திமுகவிற்கு 2026 தேர்தல் களத்தில் எதிரி அதிமுக மட்டுமே என்று துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியிருக்கிறார். வாரிசு அரசியலுக்கு 2026 முடிவு கட்டுவோம் என்று மக்களை நோக்கி அறைகூவல் விடுத்திருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர். இந்த விவகாரம் குறித்தே பேச இருக்கிறது இந்த அமர்வு. காங்கிரஸ் கட்சியிலிருந்து இன்று தன்னுடைய செயற்குழு உறுப்பினர், சொத்து பாதுகாப்பு குழு உறுப்பினர் பொறுப்பில் இருந்து விலகி இருக்கக்கூடிய திரு சூரிய பிரகாசம் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் விஜயினுடைய சூறாவளி பேரலை வீசுகிறது என்று கூறியிருக்கிறார். அவரும் இந்த அமர்வில் இடம்பெற்றிருக்கிறார். மொத்தம் 4 விருந்தினர்கள் இந்த அமர்வில் பங்கேற்கிறார்கள். திரு சூரிய பிரகாசம் அரசியல் விமர்சகராக இந்த அமர்வில் இடம்பெறுகிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ராஜா தமிழ்மாறன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் டாக்டர் ஜமீலா, முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் வழக்கறிஞர் நிஜாமுதீன் சற்று நேரத்தில் நம்மோடு இணையிருக்கிறார். இணைந்திருக்கக்கூடிய மூவரை வரவேற்று நிகழ்ச்சிக்கு போகலாம். வகுப்பு சூரிய பிரகாசம் சார், உங்களுக்கு இன்ட்ரோ கரெக்டாக கொடுத்தனா? ரொம்ப பிரமாதமாக கொடுத்தீங்க. சரி சார், இந்த 2 பேருடைய ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. முக்கியமான ரூலிங் பார்ட்டியாக இருக்கக்கூடிய திமுகவுக்கும் அதிமுகவிற்கும் வார்த்தை யுத்தம் நடந்துட்டு இருக்கிறத நாங்கள் பார்த்துட்ருக்குறோம். ஆனால் இதில் விஜயை பொருட்படுத்தாமல் 2 கட்சிகளுமே கடந்து செல்ல தொடங்கி இருக்கிறதா? இல்லை, பொருட்படுத்தாமல் இல்லை, ஒரு இது பேசுபொருளாக்க வேணாம். ஆமாம், பேசும் பொருள் ஆக்க வேணாம். இது நெருப்பு கோழி மண்ணில் தலையை புதைச்சிக்கினா அவர் எல்லாமே சரியாக இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணணுவாங்க. அது மாதிரி வர இருக்கின்ற மிக பெரும் ஆபத்தை இவங்க தெரியும். அவங்களுக்கு விஜய் அடிக்கின்ற சூறாவளி காற்று இவங்களை எந்த இடத்துல போய் தூக்கி போய் வீச போகுதுன்றது நல்லாவே தெரிஞ்சு இருந்தோம். அவர் ஒரு ஃபேக்டர் ஆகலைன்னா ஏற்கனவே இருட்டில் போகும்போது எனக்கு பயம் இல்லை, எனக்கு பயம் இல்லை, எனக்கு பயம் இல்லைன்னு கத்திக்கிட்டு போகிறோட கதை தான் இது. நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலனாலும் மக்களின் பேராதரவு இன்றைக்கு விஜய்க்கு இருப்பதை யாரும் மறுக்க முடியாது. அதுதான் நிதர்சன உண்மை. அதனால் இவர் ஸ்டேட்மெண்ட் பலவீனமாக இருந்தாலும் அதிமுக தான் எதிரின்னா அது அரசியலில் ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு அரசியல்வாதியோட ஸ்டேட்மெண்ட் கிடையாது. ஒன்று, நீங்கள் விரோதின்னு வந்துட்டாலே அவர் பலவீனம்னா அப்போ விரோதியே கிடையாது உங்களுக்கு. நீங்கள் தானே ஆல் பவர்ஃபுல்லு. அவர்களுக்கு ஏடிஎம்கே டிஎம்கேவை பற்றி பேசுவது தான் எங்களுடைய இன்றைய நிகழ்ச்சியின் நோக்கம். நீங்கள் வந்ததுனால தான் நாங்களும் விஜய் குறித்து பேசுகிறோம். இல்லை, நீங்கள் செகண்ட் பிளேஸுக்கும் தேர்ட் பிளேஸுக்கும் போட்டி போடுறவங்களை பேசணும்னா நீங்கள் பேசிக்கிறது உங்களோட உரிமை. ஓ, அப்படியா? ஃபஸ்ட் பிளேஸில் பாதி கிரவுண்டு ஒருத்தர் தாண்டிட்டார். ஏற்கனவே நீங்கள் 10 அடி எடுத்து முன்னாடி அவர் 100 அடி எடுத்துட்டார் விஜய். நீங்கள் அதனால் நீங்கள் அவரை அவரோட முன்னேற்றத்தையோ அவரோட வளர்ச்சியோ அவரோட மக்களோட ஆதரவையோ நீங்கள் பார்க்குறதுக்கு தயங்கினா அது விஜய் பொறுக்க மாட்டார். அது உங்கள் அரசியலுக்கு நேரம் இருக்கின்ற பெரும் ஆபத்தை நீங்கள் கணிக்க தவறுகின்றீர்கள். அல்லது அதை கணித்து அதை தடுப்பதற்கான நீங்கள் எந்த வித முயற்சியும் எடுக்கவில்லைன்னு தெரியுது. நீங்கள் இன்னொருத்தர் 3வது ஒருத்தர் இருக்கார். அவர் இல்லவே இல்லை, நாங்கள் 2 பேரும் அடிச்சுக்கோன்னு சொன்னால் மக்கள் பார்த்துட்டு தாருங்க ஓட்டு போட போகிறவங்க அவங்க. அதனால் இது நீங்கள் இந்த வரும் தேர்தல் அரசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நடந்த கன்வென்ஷனல் எலெக்ஷனை விட முற்றிலும் மாறுபட்ட ஒரு தேர்தலாக இருக்க பொழுது இளைஞர் பட்டாளம் முழு முயற்சியோடு இந்த தேர்தலை தங்கள் பங்கை செலுத்தும். அந்த இளைஞர் பட்டாளத்தின் ஆதரவை யார் பெற போகிறாங்களோ அவங்க ஜெயிக்க போகிறாங்க. நீங்கள் அதிமுக வீக்காக இருக்குது, அதனால் வீக்காக இருந்தாலும் அவங்க சொன்னாங்க அதிமுக வீக்காக இருக்கா சார் அப்படின்னு அவர் உதயநிதி தானே சொல்கிறாரு.
அதிமுக வீக்கன் உதயநிதி தானே சொல்கிறார். அவர் தானே சொல்கிறாரு வலிமையற்றவர்களாக இருந்தாலும் அவர்கள் தான் எங்களுக்கு விரோதிகள்லாம். நீங்கள் வந்து உங்களோட விரோதி யாருன்னு கடிக்கிறதுக்கு தீர்மானிக்கிறது உங்களோட உரிமை இருக்குது. அதை யாரும் குறை சொல்ல முடியாது. ஆனால் நிதர்சனத்தை 2 கழகங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை வருஷ காலமாக இந்த கழகங்களின் ஆட்சியை பார்த்து சலித்து போன ஒரு மாபெரும் மக்கள் கூட்டம் சொல்ல மாபெரும் மக்கள் இயக்கம் வந்து இங்கே இயங்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில். அதை நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிவிட்டு இல்லை போட்டி வந்து அவருக்கு எனக்கு தான் விஜய்க்கு ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால் நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க. நான் சொன்ன மாதிரி பாதி கிரவுண்டு வந்து விஜய் கவர் பண்ணிட்டார். 400 மீட்டர் ரேஸில் 200 மீட்டர் தாண்டிட்டார். ஆமாம், நீங்கள் இன்னும் 10 மீட்டரே தாண்டலை. அதனால் வந்து இது வந்து அரசியல் முதிர்ச்சியற்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. அது அவரோட குவாலிட்டியை காட்டுது, அவ்வளோதான். ஓகே ஜமீலா மேடம், 5% செஞ்சுருக்கிறீங்களா அப்படின்ட்டு கேட்ட கேள்விக்கு இந்த சவாலுக்கு திரு EPS ஒப்புக்கொண்டார். 2வது எங்களோட திட்டத்தை தான் நீங்கள் ரிப்பன் வெட்டி ஸ்டிக்கர் ஒட்டுறீங்கன்னு சொல்லிட்டு, பலவீனமாக இருந்தாலும் அதிமுக தான் எங்களுக்கு எதிரின்னு சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ஏதாவது உள்நோக்கத்தோடு சொல்லப்பட்டதாக கருதுறீங்களா நீங்கள்? ஏன்னா 100க்கும் அதிகமான 150க்கும் அதிகமான சட்டமன்ற தொகுதிகளில் பிரச்சாரத்தை முடிச்சிருக்கிறாரு, தினந்தோறும் போயிட்டும் இருக்கிறாரு. ஆனாலும் அதை திரும்ப திரும்ப சொல்றதுக்கு என்ன காரணம்? அதாவது அரசியல் முதிர்ச்சியற்றவர். 5 வருஷம்தான் ஆச்சு அரசியலுக்கு வந்து. தன்னை ஒரு அரசியல்வாதியாக திரு உதயநிதி ஸ்டாலின். அப்படியா மேடம்? ஆமா, உண்மைதானேங்க. இல்ல மேடம், இப்பதானே வந்தாங்க. என்ன பேச விட்டுட்டீங்கன்னா அப்புறமா நீங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்லுங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது குறுக்கிட்டீங்கன்னா என்ன பண்றது? 5 வருஷம் சொன்னீங்களா? 5 வருஷம் தான் ஆச்சு. 5 வருஷம் தான் ஆச்சு. சரி இருங்க, அவங்க பேசி. உதயநிதி ஸ்டாலின் அரசியலுக்கு வந்து 5 வருஷம் வந்த உடனே நான் 15 வருஷம் ஆகுது சார். 2011 இருந்து அரசியல் களம் காண்கிறேன். ஒரு நிமிஷம். 25 வருஷமா இருக்காரு. யாருங்க? நீங்க எப்படி 5 வருஷம் சொல்லலாம்? உண்மை அதுதானேங்க. திமுக எப்ப இணைஞ்சாரு? எப்ப இணைஞ்சாரு திமுக? எப்ப இணைஞ்சாரு? உறுப்பினராக அதாவது கருணாநிதியினுடைய குடும்பத்தை சார்ந்தவர் அப்படின்னா கிளைம் பண்ணிக்கலாமா? அது கிளைம் பண்ணிக்கலாமா சார்? நீங்க ஒரு நிமிஷம். ராஜா நான் 2 வருஷம் இல்லையே. நோட் பண்ணி வெச்சுக்கிட்டு நான் 2011 இருந்து அரசியல் இருக்கேன். 2016ல சட்டமன்ற தேர்தல்ல போட்டியிட்டு இருக்கிறேன். என்ன விட ஒரு அரசியல் ஜூனியர் சார். எப்படிங்க ராஜா? அதாவது ஒரு லைனுக்கே தாங்க முடியல, படபடப்பாகுது. சரி ராஜா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. தலைமையில இருந்து நீங்களும் இதே மாதிரி தான் இருப்பீங்களா? கொஞ்சம் இருங்களேன். நான் பேசுறது கூட அலோ பண்ண மாட்டீங்களா? இந்த அரசியல் முதிர்ச்சியின்மை தான் இந்த மாதிரியான பேச்சுக்கு காரணம். அவரு தன்னை ஒரு அரசியல்வாதியாக, ஸ்டாலினுக்கு அதற்கப்புறம் வரக்கூடிய அரசியல் வாரிசாக நான் அப்படிங்கிறத தமிழ்நாட்டுக்கு காண்பிக்கணும். அதுக்காக எதையும் ஒன்று பேசுறாரு. அவர் யாரை வச்சு, எந்த கட்சியை வச்சு பேசுறாரு? அவருடைய வயதிற்கு இணையான அரசியல் அனுபவம் வைத்த ஒரு தலைமையை கொண்ட கட்சி எங்களுது. மாண்புமிகு அம்மா அவர்கள் இருந்த காலத்தில் சொன்னாங்க, கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் எதிரிகளையே காணும்னாங்க. அது உண்மைதான். அப்படித்தான் 10 வருஷம் ஆட்சியில் இருந்திருக்கிறோம். இப்பவும் அப்படித்தான். ஒன்று காணாம போயிடலையா? உங்களை மாதிரி எதிர்கட்சி அந்தஸ்து கூட இல்லாமல் போயிருக்கிறீங்களே, காணாம போயிருக்கிறீங்களே. நீங்க போய் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து பலவீனம் ஆயிருக்குன்னு எப்படி சொல்வீங்க? இப்போதும் எதிர்கட்சி தலைவராக இருப்பவர் யாரு? எதிர்கட்சி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய கட்சி யாரு? அதெல்லாம் மறந்துட்டு ஒரு பேசணும், ஒரு பேசு பொருளாக ஒரு செய்தி வரணுன்றதுக்காக சொல்றீங்க. ஆனா இவங்களுடைய வரலாறு பலகீனமாக, கட்சியே எங்க இருக்குன்னு தெரியாது காங்கிரஸ். ஆனால் 2011 தேர்தலை நம்ம மறுபடியும் ஞாபகப்படுத்திட்டே இருக்கிறோம். ஏன்னா மறந்து போயிருது அவங்களுக்கு. அறிவாலயத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்களே, அது என்னன்றது கதை தெரியும்ல உங்களுக்கு? தெரியாதா? அந்த சீட்டு 63 சீட்டு இதெல்லாம் பேசினாங்கல்ல, எங்களுக்கு தொகை கடைசியா வந்து கூடா நட்பு கேடாய் போனதுன்னெல்லாம் புலம்பி தள்ளினாரு கருணாநிதி. ஒரே நிமிஷம். நம்ம கலைஞர் எம்ஜிஆர் அரசியல் பேசுவோம், நம்ம அதுக்கு முன்னாடி அண்ணா அரசியல் பேசுவோம், எல்லாமே பேசலாம். இப்ப தேவை நிகழ்கால அரசியல், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதுவுமே செய்யல. நீங்க பேசக்கூடாதுல்ல. நீங்க நிகழ்கால அரசியல் பேசணும்னா உங்களுடைய அரசியல் மட்டும் தானே பேசுங்க. அததானங்க பேச போறேன். நீங்க 11க்குள்ள போறீங்க. போக கூடாதா?
இல்ல அதுல அர்த்தம் இல்லையே. 1999 அடுத்து போய்டுவேன் நான். நீங்க கொண்டு போங்க. 1999 க்கு போங்க. 2001 க்கு போங்க. நீங்க பிஜேபி கூட்டணி வச்சத பத்தி பேசுறேன். ஏன்னா 48 க்கு போங்க. எங்க வேணாலும் போங்கலாம். பேசணும் சார். நான் என்ன கேக்குறேன்னா சார் இபிஎஸ் பத்தி பேசும்போது ஒரு நிமிஷம் அவர் யாரு? எப்படி வந்தாரு? அவர் யாரு? அவரை பத்தி சொல்லுங்க. எந்த உங்க வீட்டுக்கு துரோகம் பண்ணாரு அவரு? உங்க வீட்டுக்கு துரோகம் பண்ணாரா? எதை வச்சு நீங்க அந்த வார்த்தையை சொல்றீங்க? எதை வச்சு துரோகம் பண்ணலையா? கால்ல விழுந்துட்டு வேலைக்காரின்னு சொல்லலையா? இங்க பாருங்க, அனாவசியமான வார்த்தைகள் பேசாதீங்க. ராஜா அவர் பேச அவங்க பேசி இல்ல ராஜா அவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் ராஜா எதுக்குங்க அனுப்புனாங்க? ராஜா அவங்க பேசி ஏங்க அனுப்புனாங்க இவங்க? இன்னைக்கு அழகிரி என்ன பிரச்சனை இருக்கா? அப்புறம் இப்ப எங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கு? எங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கு? உங்களுக்கு எங்க கட்சி சார் அது? எங்க கட்சி? எங்க கட்சி? அதுதான் சேதம்னு சொல்றோம். சரி அவங்கள பேச விடுங்களா ராஜா? இல்ல நீங்க பேச விடுங்க, அப்புறம் நீங்க பேசிக்கங்க. இல்ல ஒண்ணுமே கிடையாது, அங்க சரக்கே கிடையாது சார். என்ன சொல்லணும் ராஜா? ராஜா கொஞ்சம் ஏங்க தமிழ்நாட்டை 31 வருஷம் ஆண்ட கட்சிங்க. சும்மா என்ன நேத்து கட்சிக்கு ஆரம்பிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. யாரு நீங்க எங்க கவலைப்படுறீங்க? ஏங்க தமிழ்நாட்டுல இருக்குதுன்னா அதை நீங்க எங்க கவலைப்படுறீங்க? அதிமுக தொண்டர்கள் திமுகல இருந்து வெளிய போறாங்க. இவங்க பெரிய அவங்க மேல எங்களுக்கு அக்கறை இருக்குதான். ராஜா உங்க 13 கட்சி கூட்டணியை விட்டுட்டு முதல்ல வெளிய வாங்க. முதல்ல தனியா நின்னு சாதிச்சு காட்ட பாருங்க. நீங்க செஞ்சீங்க. அதுக்கு தப்பு கிடையாது. நீங்க ஏங்க செய்யல? எங்க அம்மா செஞ்சாங்க. ராஜா அம்மா அரசியல் பேசாதீங்க. அம்மா இருந்த காலத்துல பிஜேபி எங்க வச்சாங்கன்னு தெரியாதா? ராஜா 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 அவங்கள நீங்க பேசவே விட மாட்டேங்கறீங்க. நீங்க பேசுங்க, நான் பேசுறேன். வெளியவே தெரியாம தயவு செஞ்சு கொஞ்சம் அவங்கள பேச விடுங்க. ஒரு ஈடி வந்தோனே டெல்லில போய் கால்ல விழுறீங்க. ஒரு ஈடி வந்தோனே எந்த அண்டர்கிரவுண்டுமே இங்க இல்ல. ஸ்டாம்ப் வெளியிடுவாங்க. கேலோ இந்தியாவுக்கு வாங்க. அது அரசியல் நாகரிகம். அந்த அரசியல் நாகரிகம் உலகமுழுக்க இருக்குறதா? சரி வெள்ளை பிடிக்கிறது எந்த வெள்ளை கொடை பிடிக்கிறது? அது எந்த அரசியல் நாகரிகம்? யார் கொடை பிடிச்சாங்க? யாரு? உங்க முதலமைச்சர் தான். ஏங்க எங்க முதலமைச்சர் எப்ப கொடை பிடிச்சாங்க? பிடிக்கலையா? யாருக்கு பிடிச்சாங்க? பார்க்கலையா நீங்க? யாருக்கு பிடிச்சாங்க? மோடிக்கு பிடிச்சது பார்க்கலையா நீங்க? எப்ப பிடிச்சாங்க? நல்லா பாருங்க. நிறைய நியூஸ்ல பாருங்க. உங்கள மாதிரியே எங்களை நினைக்காதீங்க. இது சூப்பரா இருக்கு சார். டிபேட் வந்து தனியா 2 பேருக்கு மட்டும் வைங்க. உட்கார்ந்து நல்லா பேசலாம். சரிங்களா? நீங்க கேட்ட கேள்விக்கு என்ன பதிலே சொல்ல அலோ பண்ணுங்க. சொல்லுங்கம்மா. ராஜா தயவு குறுக்கிடாதீங்க. நீங்க நெறியாளர், நீங்க ஒரு கேள்வி கேக்குறீங்க. மேடம் நான் சொல்றேன். என்னுடைய கருத்தை நான் சொல்றேன். தயவு செஞ்சு ஒரு கருத்து கூட சொல்ல விடல. ராஜா தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏதாவது ஒரு வார்த்தைக்கு அவர் பதில் சொல்ல. ஆனா இப்போ என்ன ஆயி போச்சுனா இது மடை மாற்றுறது. நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னா மக்களுக்கு புரிஞ்சிரும். சரி தயவு செஞ்சு அத கெடுத்து விட்டுருங்க. மேடம் நான் உங்களை முழுமையா அனுமதிக்கிறேன். பேசுங்க, நான் குறுக்கே பேசல. ஆனா நான் பேசும்போது நீங்க பேசணும். அப்ப இவ்வளவு நேரம் பேசுனீங்களே அது எப்படி? அப்ப நீங்க பேசுவீங்கறீங்களா? நீங்க எங்களை தவறு நீங்க வந்து விமர்சனம் என்ன சொன்னீங்க? இல்லாதவரை போய் சொல்லுங்க. உதயநிதி ஸ்டாலின் அரசியல் வந்தா அவரே அரவத்துக்குறாரு. இவரே ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. 2019 இளைஞரணி செயலாளர் ஆயிட்டாரு. அப்படி வச்சாவே கிட்டத்தட்ட வந்து 8 வருஷம் ஆயிடுச்சு. நீங்க 8 அதுவே 8 வருஷம் 5 வருஷம் சொல்லும்போது அப்ப யாராவது கேட்பாங்கல்ல, ஒரு இளைஞரணி செயலாளர் ஆகிறதுக்கு எத்தனை தகுதிகள் வேணும்? என்ன தகுதிகள்? முன்னாடி 15 ஆண்டுகள் இந்த கட்சிக்கு வேலை பார்த்திருக்காருல்ல. எந்த தகுதியில வந்தாலும் சொல்லுங்க. 2019 உதயநிதி ஸ்டாலினாலதான் இது செங்கல் தூக்கி போனாரு. 2019 கட்டிட்டீங்களா? எங்க ஸ்டாலின் கட்டிட்டீங்களா? கட்டிட்டீங்களா? கட்டவீங்களா? நீங்களுமே கேட்கலையே. ராஜா ஒன்றிய அரசு கிட்ட ராஜா எப்படிங்களா நீங்க சொன்னீங்க? ஐயா கட்டுங்க, அசிங்கப்படுத்துறாங்க எங்களை. வேற பக்கம்லாம் கேக்குறாங்க. அந்த காலேஜ் கட்டி தரங்க கேட்க வேண்டியதுமா? அந்த ஒன்றிய அரசு கிட்ட நீங்க சொல்ற ஒன்றிய அரசு கிட்ட ஒரு அநியோனியமா இருந்தாக்க எல்லாமே நடக்கும். ஐயா அநியோனியம்னா உங்கள மாதிரி கருத்தலாம் நடக்க முடியாது. அதாவது அங்க காலையில கிடப்பீங்களா அப்ப நீங்க? சாஸ்திரமா அதான பண்றீங்க. ராஜா 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 பேச விடுங்களே. ராஜா மேடம் என்ன சாதிச்சீங்க? மேடம் 39 ராஜா என்ன சாதிச்சீங்க? ஜிஎஸ்டிபில இருக்கு. இது சாதனை இல்லையா? எவ்வளவு கடன்? எவ்வளவு கடன்? 210 லட்சம் 5 லட்சம் இருக்கு. அது சொல்றீங்க 200 என்ன ஸ்டார்ட்? இது 210.6 லட்சம் கோடி ஒன்றிய அரசுக்கு கடன். ராஜா 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 தயவு செஞ்சு சொல்றேன். ராஜா எனக்கு அதிமுகவுக்கு திமுகவுக்கு என்ன நீங்க பேசுங்க மேடம். சார் ஒரு ராஜா நிமிஷம் குறுக்கிடாதீங்க. 4.5 வருஷத்துல 4.5 வருஷத்துல 5,30,000 கோடி கடன் வாங்கி இருக்காங்க. இவங்க வந்து ஜிஎஸ்டில சாதனை பண்ணிட்டாங்க. அதுக்கு நீங்க அப்புறம் மக்களுக்கு என்ன பண்ணீங்க?
இவ்வளவு சம்பாதிச்சு என்ன வச்சிருக்கீங்க? எங்க வச்சிருக்கீங்க? அந்த 30,000 கோடி ஒரு ஆடியோ லீக் ஆச்சு, அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அந்த எல்லாம் சுப்ரீம் கோர்ட் ரிஜெக்ட் பண்ணி சுப்ரீம் கோர்ட் ரிஜெக்ட் ஆயிடுச்சா? அப்ப வாய்ஸ் வந்தது இவங்க எல்லாம் ரிஜெக்ட் ஆயிடுவாங்க. யார நாங்க கிரியேட் பண்றோம், அதுக்கு ஒரு கதை சொல்ல வேண்டியது, எவிடன்ஸ் இருந்தா கேஸ் ஆயிருக்க போகுது, நாங்க பதில் சொல்லி இருக்க போறோம். பலவீனமான திமுக ஏன் சொல்ற அந்த வார்த்தை அப்படின்னா, தனியா ஒரு தேர்தலை கூட சந்திக்க முடியாது. முதல்ல பயம், ஒண்ணுமே இல்லைன்னா கூட காங்கிரஸால ஒரு 4 சீட்டு கிடைக்குமா கன்னியாகுமரி மாவட்டத்துல தொங்குறாங்க. ஆனா அந்த காங்கிரஸ் இங்கேயும் பேசிக்கிட்டு தமிழக வெற்றி கழகம்னு விஜய் கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. காங்கிரஸோட உயர்மட்ட ரெப்ரசன்டேட்டிவ் இங்க வந்து விஜய் கூட அந்யோன்யமா கை குலுக்கிட்டு போவாரு, விருந்து சாப்பிட்டு போவாரு. ஆனா அவங்க கிட்ட அதை பத்தி இவங்க வெளியில சொல்ல மாட்டாங்க. ஐயோ கை எங்க கிட்ட தான் இருக்கு, கை நம்மளை விட்டு போகல, ஏன் பயப்படுறீங்க? நீங்க ரொம்ப பலமான கட்சியாச்சே, ஏன் காங்கிரஸ் வச்சு பயப்படுறீங்க? காங்கிரஸ் கூட இல்லைன்னா இவங்களால நிக்க முடியாது. விசிகாவை பத்தி ஏன் பயப்படுறாங்க? அவரு போற பக்கல ஏன் சொல்றாரு, நீங்க வாங்குற அடுத்த எலெக்ஷன்ல 26ல வாங்கக்கூடிய அத்தனை இதுல வந்து 4ல ஒரு பங்கு ஓட்டு எங்களுதுன்னு கிளைம் பண்றாரு. அப்ப உங்க கட்சிக்கு என்ன பலம் இருக்குன்னு முதல்ல சொல்லுங்க. உங்க பலத்தை முதல்ல நிரூபிங்களே. இவ்வளவு பேசுறீங்களே, அப்புறம் உங்களை பலவீனமானவர்கள்னு சொல்லலாம். ஆமாங்க, எதை வச்சு என்ன பலவீனம் சொல்றீங்க? இப்ப வரைக்கும் எதிர்கட்சி அந்தஸ்துல உட்கார்ந்து இருக்கிறோமே, நாங்க கேள்வி கேட்கலனா, மாண்புமிகு எடப்பாடியார் கேள்வி கேட்கலனா, இன்னைக்கு வந்து கரும்பு கூட கொடுக்கறது துப்பில் அமர்ந்தாங்க. போன வருஷம் பொங்கலுக்கு கரும்பு கொடுக்கணும்னா கூட எதிர்கட்சி தலைவர் சொல்லணும். 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்கறேன்னு சொல்லி மொத்தமா ஏமாத்துறாங்க. 28 மாசம் ஏமாத்துறாங்க. 28 மாசமும் நாங்க பேசணும். 28 மாசமும் சட்டசபையில போய் பேசினாரு, பொதுக்கூட்டத்தில் பேசினாரு. கடைசியா இப்ப எலெக்ஷன் நெருங்குதுன்னு திருப்பி ஒரு 17 லட்சம் பேர் கொடுக்குறேன்ட்டு ஏமாத்துறீங்க, ஊரை ஏமாத்துறீங்க. இந்த மாதிரி ஏமாத்தி மக்களை ஏமாத்தி பொய் பிரச்சாரம் பண்ணி 525 தேர்தல் வாக்குறுதி கொடுத்து அதுல ஒண்ணுத்தையும் நிறைவேற்றல. 10% தாண்டறதுக்கு வக்கு கிடையாது. ஆனா வந்து எங்களை வந்து பலவீனமான கட்சி பார்க்கத்தானே போறீங்க. 26 தேர்தல்ல யார் பலவீனம் முடியாது. 26 தேர்தலுக்கு அப்புறம் அந்த மாதிரி நிலைமையில தான் நீங்க இருக்கீங்க. எதை வைத்து அதிமுகவை பலவீனமான கட்சின்னு சொன்னீங்க? ரொம்ப சிம்பிளான ஒப்பீடு. கழக தலைவர் அவர் பேசும்போது இளைஞரணியினுடைய நான் உங்களுக்கு இல்ல, நான் அவங்கள பத்தி நான் பேச போறது இல்ல. என்ன பத்தி பேசினா குறுக்கிடுவேன் சார். அது பேச போறது இல்ல. எங்க கட்சி பத்தி தேவையில்லாத பேசினாரா குறுக்கிடுவேன். அவர் என்ன பேச சொல்றாரா? பேச போறது இல்ல. அவர் பேசும்போது நான் சொல்ல மாட்டேன். நான் தான் சொல்ல மாட்டேன். இது நியாயமே இல்ல. அதாவது இருங்க, அவர் பேசட்டும். சார் நீங்க பேசும்போது நான் குறுக்கிடுவேன் சார். எதுக்கு குறுக்கிடணுமோ குறுக்கிடுங்க, பதில் சொல்றேன். நீங்க என்ன பேச விட்டீங்களா சார்? சரி மேம், பேச விட்டு குறுக்கிடுங்க மேம். முடியாது சார். நான் பேசுற நேரம் என்னோட நேரத்தை முழுக்க அவர் எடுத்தாரு சார். ஆமா சார். மேடம் ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க ஆதாரம் இல்லாம பொய் குற்றச்சாட்டு சொல்லுகின்ற பொழுது அதை மறுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. 5 வருஷத்துல ஒரே 5 வருஷமா நீங்க சொல்லிட்டீங்க, இன்டென்ஷன் தெரியுது. சரி, அந்த ரெய்டு நடந்துச்சே அறிவாலயம், அந்த 5 வருஷம் அது நடக்காததா? நான் கேக்குறது 5 வருஷம் சொன்னீங்களே, கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? இல்ல நான் அவர்கிட்ட போறேன். நான் பேசும்போது என்ன அலோ பண்ணல சார். நிஜாமுதீன் சார் வணக்கம். ஒரு நிமிஷம் நான் அவர்ட்ட முடிச்சிட்டு வந்துறேன். நிஜாமுதீன் சார் வணக்கம். கேக்குதா நான் பேசுறது உங்களுக்கு? கேக்குதா சார்? சார் ஒரு விஷயம் சார், அதிமுக பலவீனமாக இருந்தாலும் அதிமுக தான் எங்களுக்கு எதிரி அப்படின்ட்டு உதயநிதி சொல்லி இருப்பதன் மூலம் தேர்தல் களத்திற்கு என்ன சொல்லி இருக்கிறது திமுக அப்படிங்கிற ஒரு விஷயம். பலவீனமாக அதிமுக இருக்குது அப்படின்ட்டு திமுக அழுத்தமாக பதிவு செய்வதன் மூலம் அதிமுகவிற்கு என்ன சொல்ல விரும்புகிறது திமுக? ஒரே கேள்விதான், 2 விதமா கேட்டிருக்கேன். உதயநிதி அவர்கள் ஒரு யதார்த்தமான உண்மையான சூழ்நிலையை பதிவு வைத்திருக்கிறார். மேடம் அவர்கள் பேசும்போது சொன்னார்கள் 13 கட்சி கூட்டணியில் திமுக இருக்கிறது என்று. அந்த கட்சிகள் எல்லாம் ஒரு சொல்லி பார்த்து கொண்டே இருக்கிறார்கள், எப்போது வருவார்கள் என்று. வராத விரக்தியில இந்த கூட்டணியுடைய தலைவர் அமித்ஷா அவர்கள், அதிமுக பாஜக கூட்டணியுடைய தலைவர் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டில் கூட்டணி சரியாக அமையவில்லை என்று சமீபத்திலே ஒரு கோபத்தை வெளிப்படுத்தினார். அந்த வெளிப்பாடுடைய நோக்கம் தான் மேடத்துறை வாயிலிருந்து வார்த்தையில் வருகிறது, 13 உடையாதா, 13 1 கசியாதா என்ற ஒரு ஆதங்க நிலை தெரிகிறது. அந்த யதார்த்தத்தை தான் இப்போது அவர் கோபமாக வெளிப்படுத்தினார். அதைத்தான் பார்க்கிறேன். உண்மை நிலைதானே. கட்சியிலிருந்து எந்த சூழ்நிலையிலும் ஒரு கூட்டணி இல்லாமல் எல்லா கட்சியுடைய தலைவர்கள் தொண்டர்கள் எல்லாம் கரைந்து போய்கொண்டே இருக்கிறார்கள். பல்வேறு பக்கமா அதிகமான மக்கள் ஒவ்வொரு கட்சிக்காக சுட்டிக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில பலகீனம் நிலை தெரிகிறது. இருந்த போதிலும்
ஒரு 31 ஆண்ட கட்சி என்ற ஒரு மரியாதைக்காக, ஒரு மரியாதை நிமித்தமாக உதயநிதி அவர்கள் ரொம்ப அழகாக கௌரவப்படுத்தி அதிமுகவை கௌரவப்படுத்தி இருந்தால் அவர் தான் எங்களுக்கு எதிரி என்று சொல்லி, ஏன்னா தாவகாவுக்கு நிலைக்கு ஈக்குவலாக அதிமுக கொண்டு போயிடக்கூடாது பாருங்க, அவசரமா மக்கள் கொண்டு போவார்கள், அதை நான் செய்ய மாட்டேன். ஸ்டாலின் அவர்கள் சென்ற நேரமே ஆட்சிக்கு இருக்க முடியும், முயற்சி பண்ணியிருந்தார். ஆனா அந்த முறை கொல்லப்படமா நான் வரமாட்டேன், முறையாக தேர்ந்தெடுத்தான் என்று காத்து கொண்டிருந்தார்கள். பத்திரிகைலாம் எழுதுனேன், எப்படி வேணாலும் வரலாமே, அங்க பிடிக்கலாம் இங்க பிடிக்கலாம், முடியாது என்று சொன்னார். அதே போல அதிமுகவை நாங்கள் எதிர்ப்போம், அதிமுக ஒன்றுமில்லாத நிலையில் நாங்கள் சொல்வதெல்லாம் மக்கள் சொல்ல வேண்டும் என்ற நிலையிலே தான் அருமையான ஒரு யதார்த்தத்தை, தேர்தல் யதார்த்தத்தை சொல்லியிருக்கிறார். அந்த நிலையிலிருந்து மாற முடியாத எடப்பாடி அவர்கள் நாங்கள் வாரிசு அரசியலை தோற்கடிப்போம், மக்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு வாரிசு என்ன, வாரிசு அல்லாதவர்கள் என்ன, நான் நீங்களுமா ஏற்றுக்கிறோம், மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க சார். மக்கள்கிட்ட இந்த எதிர்ப்பு நிலையும் இல்லை, அழகாக மக்கள் எதிர்ப்பு கொண்ட நிலையில அவங்க கட்சிக்காரங்க ஏத்துக்கல. இங்க வந்து மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. அதிமுக உள்ள தலைவர்களை அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதனாலதான் செங்கோட்டை வெளியே போறாரு. அதே மாதிரி ஒவ்வொருத்தரா போயிட்டு இருக்காங்க, திமுக கொஞ்சம் பேர், தமாக கொஞ்சம் பேர் போயிட்டு இருக்கிறாங்க. அந்த நிலையிலிருந்து அவர்களை பாதுகாக்க மேடம் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. கட்சியை அடகு வைத்து விட்டார்கள், கட்சியை வித்து விட்டார்கள், கட்சிக்கு தலைமை அமித்ஷா என்பதை ஒப்புக்கொண்டு விட்டார்கள். அங்கே முடிவு செய்யப்பட்டு எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழலை தான் கட்சிக்கு இருந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் செய்வதுதான், நாங்கள் முடிவெடுப்பதுதான் கூட்டணிக்கு முடிவு என்ற நிலை தான் இருந்து கொண்டிருக்கிறது. இதை யதார்த்தமா சொல்வதில் என்ன தப்பு இருக்குது? உதயநிதி என்ன தவறாக சொல்லிவிட்டார்? பலவீனப்பட்டது உண்மையா இல்லையா? ஊடகங்கள் சொல்கின்றனவா இல்லையா? மக்கள் சொல்கின்றனா இல்லையா? இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதிமுக தொண்டர்களும் தலைவர்களும் முன்னாள் அமைச்சர்களும் இதை சொல்கிறார்களா இல்லையா என்பதை மேடம் மறுக்கிறார்களா? அப்பனா ஏன் இவர்கள் எல்லாம் கட்சியை விட்டு சொன்னார்கள்? நினைத்து பார்க்க வேண்டும். ஆகவே யதார்த்த அரசியலை, கௌரவ அரசியலை பேசுகிறவர்களுடைய எங்கேயுமே தரம் வார்த்தையை உதயநிதி அவர்கள் பயன்படுத்தினாரா என்றால் இல்லை. ஓகே, எப்படியா இருந்தாலும் அவருக்கு ஆளி பெருக்காய டப்பா இருந்தாலும் சரி, புருஷன் என்ற பெயருக்கு இரும்பி கொண்டிருந்தாலும் சரி, அவர் தான் அங்கே எதிர்கட்சியில் கட்சியில் இருக்கிறார் என்ற நிலையை சொல்லி இருக்கிறார். அதற்கு அரசியல் ரீதியாக பதில் சொல்ல வேண்டிய கடமை அந்த கட்சியுடைய பிரதிநிதியாக வந்திருக்கக்கூடிய சகோதரியை சார்ந்தது. அதை விட்டுட்டு 30,000 கோடி எங்க, 20,000 கோடி எங்கன்னா சரி, அதே கோடி உங்க காலத்துல, அதே ரைட் உங்க காலத்துல நடந்துச்சு. சட்டமன்ற அலத்திலேயே நடந்தது, சட்டமன்ற வளாகத்திலேயே ரைட் நடந்தது. அதற்கெல்லாம் என்ன பதில்? சரி. ஆகவே 5 ஆண்டு காலம் அழகான ஒரு ஆட்சி, நிம்மதியான ஒரு ஆட்சி, மத சச்சரவுகள் இல்லை, சாதிய பிரச்சனைகள் இல்லை, மக்கள் தெளிவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கு எல்லோரும் எல்லாமே பெற வேண்டும் என்ற நிலையில் ஆட்சி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த கருக்கிறது என்பதற்காகத்தான் ஏதாவது சொல்லிவிட்டு போகணும். அவர் வீட்டுல பார்த்து. சரி சரி, ஓகே சார், ஓகே, சொல்லுங்க. ரொம்ப சிம்பிளா வச்சுக்கலாம். திராவிட கட்சிகள் இந்த 50 ஆண்டுகளாக தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய நன்மையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இது அண்ணாவின் வழியில் வந்த கட்சிகள், அப்படிதான் நம்ம வந்து எடுத்துக்க முடியும். அப்போ எம்ஜிஆர் அவர்களை கேட்ட பொழுது இது அண்ணாயசம் தான் எங்களுடைய கொள்கை என்று தெளிவாக சொன்னார். எந்த ரூபத்திலையும் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை அவர் விட்டு கொடுக்கல. அவர் ஆண்ட காலத்தில் கூட மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருகின்ற பொழுதெல்லாம் புது புது திட்டங்களையும் தமிழ்நாட்டினுடைய மக்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே செயல்படுத்திக்கிட்டு வந்த ஆட்சியாகத்தான் அது இருந்திருக்கிறது. எந்த இடத்துலையுமே அவங்க செஞ்ச திட்டங்களை நாங்கள் நிறுத்தினோம், நாங்கள் செஞ்ச திட்டங்களை அவங்க நிறுத்தினாங்க, இந்த குற்றச்சாட்டுகளுக்கு இடம் இல்லாமல் நன்மையான திட்டங்கள், நன்மை பயக்கக்கூடிய திட்டங்கள் ஒழுங்காகத்தான் போய்கொண்டு எப்போ வரைக்கும்னு சொல்லி சொன்னா, நீங்க இன்னும் தெளிவா சொல்றேன், லேப்டாப் எல்லாம் கொடுத்துட்டீங்களா மேடம்? லேப்டாப் மேடம் நான் பேசி முடிச்ச பிறகு கேட்கலாமே, அது ஃபைனலா உங்களுக்கு ஒரு பதில் சொல்றேன். நீங்க லிஸ்ட் வச்சுக்கோங்க, உங்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அப்ப நீங்க பதில் சொல்லுங்க. இல்ல இதெல்லாம் நீங்க தாலிக்கு தங்கத்துக்கு பதிலா நீங்க மகளிர் உரிமை தொகையில் அதை விட அதிகமான தொகை எல்லா மகளிருக்கும் போய் சேருங்கிறது அவரு தெரிஞ்சுக்கணும். இது அறிவிக்கப்படாத ஒரு திட்டத்தையே நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அறிவிக்கப்படாமலே ஒரு திட்டம் இது, அது பேரெல்லாம் மாத்தல. நீங்க அதெல்லாம் வேண்டாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப ரொம்ப சிம்பிளா இப்ப எங்க பிரச்சனைங்கிறத நான் சொல்லிடுறேன். அம்மையார் இருந்த பொழுது கூட வந்து கடைசியா ஒரு இறுதி அதாவது என்ன சொல்றது, ஒரு புத்தி சொல்லிட்டு போற மாதிரி அதிமுகவுக்கும் அதிமுக தொண்டர்களும் சொல்லிட்டு போனது, வாழ்நாள்ல இனிமே அதிமுக பாரதிய ஜனதாவோடு கூட்டணி என்பது கிடையவே கிடையாது. அம்மையார் வந்து ரொம்ப தெளிவா சொன்னாங்க. ஐயோ நான் இப்போ சொல்றேன், இருக்குன்னு கட்சி இருக்குன்னு தான் சொல்றேன், எதிர்கட்சியா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். அதுக்காகத்தான் நாங்க கேட்கிறோம். இப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா,
பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆன பிறகு அந்த 3.5 ஆண்டுகள் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா, 2 வருஷம் தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் எல்லாத்தையும் ஒன்றிய அரசு கிட்ட கொண்டு போய் ஒரு சேட்டு கிட்ட அடகு வைக்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. எங்கங்க கொடுத்தோம்? அதாவது எந்த சேட்டுக்கு இருக்கு? ஒரு பேர் சொல்லுங்க. நீங்க சிஏஏக்கு நீங்க ஆதரவு தெரிவிச்சது, வேளாண் சட்டம் ஆதரவு தெரிவிச்சது, நீங்க மெடிக்கல் கவுன்சிலுக்கு ஆதரவு தெரிவிச்சது, இது எல்லாத்தினுடைய விளைவுகளை நீங்க வந்து மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி கொள்கையில மாநில சுயாட்சியில நீங்க காஷ்மீருக்கு நீங்க ஆதரவு தெரிவிச்சது, அது தனி மாநிலமா அந்தஸ்துல இருந்தது, அதெல்லாம் சீரமைப்பதற்கு ஆதரவு தெரிவிச்சவங்க இந்திய அரசியலும் தேவைதாங்க. உங்களுக்கு தெரியாது, நீங்க தேசிய அரசியல் உங்களுக்கு தெரியாது. பழனிசாமி ஐயா அதாவது செய்த தவறுகளை நான் சுட்டி காட்டினோட சகோதரிக்கு பதட்டம், எல்லா உண்மையும் வெளியே வருது துடிக்கிறாங்க. எனக்கு தெரியுது நல்லா. இதெல்லாத்தையும் மீட்டு நாங்க கவர்னர்கிட்ட நீங்க கொடுத்த உரிமை எல்லாத்தையுமே கூட மீட்டு கோர்ட் மூலமா கொண்டு வந்து சேர்த்துறோம். எல்லா உரிமைகள் நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை பயச்சிருக்கு நாங்க கொண்டு வந்திருக்கோம். இப்ப 2019 தேர்தலில் இருந்து எங்களுடைய இளைஞரணி செயலாளர் அவர் பிரச்சாரத்தின் பிறகுதான் வந்து மிகப்பெரிய தோல்வி, 11 தோல்விகள், 10 தோல்வி பழனிசாமியா. மக்கள் இன்னைக்கு 100% ஏத்துக்கிட்டாங்க. அதனால வாரிசு அரசியல்ங்கிற கேள்விக்கு இங்க இடமே கிடையாதுங்கிறத நான் ரொம்ப தெளிவா நான் சொல்லிடுறேன். அது மக்கள் ஏத்துக்கிட்டதுனாலதான் அவர் இன்னைக்கு துணை முதலமைச்சர் வரைக்கும் வந்திருக்காங்க. ரொம்ப உண்மை. 10 தேர்தலில் தொடர்ந்து வெற்றி கொடுத்ததுமே மக்கள் ஏற்றுக்கொண்டதால. அங்க பழனிசாமி ஐயா மட்டும் இருக்காரு பாத்தீங்களா, அவர் மக்கள் தேர்ந்தெடுத்து முதலமைச்சர் ஆனாரா, இவரை காட்டி முதலமைச்சர் சொல்லி சொன்ன உடனே 21ல மக்கள் தோக்கடிச்சிட்டாங்க. அவர் எப்படி முதலமைச்சர் ஆகிறாருன்னா, சசிகலாமையார் காலில் விழுந்து அம்மா நான் உங்களுக்கு விசுவாசமா இருப்பேன்னு மன்னராட்சி முறை மாதிரி ஒரு யானை வந்து மாலை போட்டு ஒரு மன்னரை தேர்ந்தெடுத்த கதையா அங்க வந்து முதலமைச்சரான கதை தான் அவங்க கதை. மீண்டும் ஒரு தேர்தல்ல நீங்க எதையாவது ஜெயிக்க வச்சு காட்டிருக்கீங்களா? உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிச்சிருக்கீங்களா? மெஜாரிட்டியா? எதுவுமே இல்லை. அது எல்லாம் எப்பன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எங்களை சொல்லிட்டு இருக்கீங்களா எங்க கூட்டணி வலுவா இருக்கிறத பார்த்து பயந்து போய் உங்க கூட கூட்டணி எல்லாத்தையும் செதஞ்சு போயிருச்சு. பாமக என்ன நிலையில இருக்குன்னு தெரியல, தாவேகா எங்க இருக்குன்னு சாரி தமாக எங்க போச்சுங்கிறது உங்களுக்கும் தெரியல, அதுல இருக்க தொண்டர்கள் சுத்தமா காணோம். அப்படி இன்னும் தேமுதிக உங்க கூட்டணியில இல்ல, உடனே ஒரு பதட்டம், நாங்க இப்ப தனியா மாட்டிக்கிட்டோம், நீங்க தனியா வா அப்படின்னு கூப்பிடுற மாதிரிதான் இருக்கிறீங்க. எந்த ரூபத்திலையும் அதை விட கொடுமை என்ன தெரியுமா? ஏன் தெரியுமா என்ன பலவீனம்னு சொல்றோம்? உங்க கட்சியில உங்களுடைய தலைவர் அவர்கள் நீங்க யாரெல்லாம் யாருனாலெல்லாம் அவர் வந்து கட்சியில முன்னுக்கு வந்தாரோ அவங்க எல்லாத்தையும் கட்சி விட்டு நீக்கி இருக்காரு. ரொம்ப இவங்களுக்கு அப்படியே நீங்க எடுத்துக்கோங்களேன். இப்ப கடைசியா செங்கோட்டையன் வெளியே போனது காரணம் என்னன்னா, செங்கோட்டையன் வீட்டுல பழனிசாமி நிப்பாரு. இந்த சேலத்துக்காரன் எனக்கு தெரியும் எங்க நின்னாரு, எப்படி நின்னாருன்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரியும் சகோதரி, சேலத்துக்காரன் எனக்கு தெரியும். பழனிசாமி ஐயா செங்கோட்டையன் வீட்டுல எங்க நின்னாரு, நீங்க முத்துசாமி ஐயா வீட்டுல இருந்து எப்படி வழக்குகள்ல இருந்து தப்பிச்சாரு, இன்னும் மேற்படி நான் பட்டியலிட்டு நான் சொல்லுவேன். எனக்கு நான் ஊர்க்காரன் எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. நீங்க வெளியூர் சேலத்தை பத்தி என்ன தெரிய போகுது? அப்ப முழுக்க இந்த கதைகள் எல்லாமே பிறகு இப்படிதான் வந்து பழனிசாமி ஐயா வரலாறு தெரியுமா? எங்க தலைவர் அன்னைக்கு நீங்க ட்ரெயினுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நீங்க வந்து அவர் திரைக்கதை என்ன சம்பளம் வாங்கினாருன்னு தெரியுமா? என்ன சம்பளம்? ஆமா, அப்ப நீங்க அரசியலுக்கு வரும்போது வீடுமா வருது கதையெல்லாம் விடாதீங்க. நீங்க அவருடைய பேரை போட்டுதான் நீங்க சொல்லணும். நீங்க இப்படி அதான் சொல்றேன், நிகழ்கால அரசியல் பேசினா நீங்க எங்கேயா இல்லாத கதைகளுக்கு எல்லாம் போயிடுவீங்க. ஏதாவது தப்பு இருந்தா வழக்கு கொடுக்க வேண்டியதானே, நீங்க வழக்கு கொடுத்து ப்ரூவ் பண்ண வேண்டியதானே. ஜெயலலிதா தப்ப ப்ரூவ் பண்ணி கண்ணிட்டாங்களையா? ஒரு குற்றவாளி தானே நீங்க தலைவின்னு வச்சிருந்தீங்க. குற்றவாளி கிடையாது. யார் சொன்னது? யார் சொன்னது? எந்த கோர்ட் குங்கா தீர்ப்பு என்ன சொன்னது? ஃபைனல் கோர்ட் எங்க போச்சு? செத்து போனவங்கள கண்ணிட்டாங்க சொன்னது. கன்விக்ட் ஆனவங்க செத்து போனவங்கள திரும்ப போய் கண்ணிட்டாங்க முடியுமா? நீங்க நிப்பாட்டுங்க, நீங்க சொல்லாதீங்க. அவர் மரண தருவாயில் இருக்கிற சமயத்திலே முதலமைச்சராக இருந்தார். ஐயோ நீங்க தேவையில்லாத அவசியமில்லாத பேசல. அது கூட தெரியல அரசியல் எங்களுக்கு தெரியல. நீங்க கன்விக்ட் தான், அது வந்து மாற போறது இல்ல, விட்டுருங்க. அடுத்த விஷயம் நான் இன்னொன்று ரொம்ப முக்கியமாக நான் பதிவிட விரும்புகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வர்றது இந்த அவங்களுக்கு வைத்தறிச்சல் எங்கன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் யூனியன் கவர்மெண்ட் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாத போதும்
கல்வியில் இன்னைக்கு சிறந்து வழங்க லேப்டாப் வழங்கலாம். கல்வியில அதுக்கு முன்னாடியே சாதனை நாங்க படிச்சிட்டோம். எங்க ஆட்சி காலத்துல 22,672 பள்ளிக்கூடங்களை ஸ்மார்ட் கிளாஸ் ரூமா இன்னைக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிருக்கோம். டாய்லெட் இல்லாத பள்ளிக்கூடங்கள் 9,238 கிளாஸ் ரூம்ஸ் கட்டி இருக்கோம். இதுக்கு நான் ஆதாரத்தை நான் கொண்டு வந்திருக்கேன். நான் இப்ப சகோதரிட்ட கொடுத்திருக்கேன். அடுத்த 9 கிளாஸ் ரூம்ஸ் கட்டுவதற்கான திட்டமிடுதல் எங்ககிட்ட இருக்கு. இவருடைய 4 ஆண்டு காலத்துல ஸ்கூல் கிளாஸ் ரூம் எத்தனை கட்டினாங்க தெரியுமா? வெறும் 3000 கிளாஸ் ரூம் தான் கட்டியிருக்காங்க. அந்த ஆதாரத்தை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்படி எந்த பணியுமே கல்விக்காக செய்யாத, கல்வியை பற்றி தெரியாத கம்பராமாயணத்தை எழுதிய சேக்கிலார்னு சொன்ன அளவுக்கு அறிவு இருக்கக்கூடிய உயர்ந்த பண்பாளர் அவரை எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள். நீங்க அப்படிதான் அவர் இருந்திருக்காரு. நீங்க அதான் சொல்றேன். அதுக்குன்னு கம்பராமாயணத்துல கம்பர் இருக்கு, அதை சொல்ல தெரியலையா? என்னங்க சொல்ல தெரியல? அதை விட்டுருங்க. நீங்க ஒத்துக்க மாட்டீங்க, விட்டுருங்க. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப எல்லா விதத்திலும் தமிழ்நாடு முன்னேறிய மாநிலமா ஜிஎஸ்டிபில மேக்ஸ்ல நாங்க வீக்குமா, விட்டுருங்கம்மா. ஆமா, அது எல்லாத்துக்கும் இயல்பு தானே. நீங்க கம்பர்ல இருக்கிற கம்பரையே சொல்ல தெரியல போது நாங்க மேக்ஸ்ல கூட்டல் கழித்தல் நான் கொஞ்சம் வீக், விட்டுருங்க. அடுத்ததுக்கு இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜிஎஸ்டிபில டங் ஸ்லிப் இல்ல கால்குலேஷன் மிஸ்டேக். ராஜா நான் ஒரு பிரேக் போயிட்டா இல்ல ஒரு பிரேக் போயிட்டா மட்டும் சொல்லி நான் நிறைய பண்ணிக்கிறேன். ஜிஎஸ்டிபில இன்னைக்கு 16% எப்படி அட்டைன் பண்ணிருக்கோம்? இது சும்மா சாத்தியமா? சரி, அந்த கடன் வாங்குறதை சேர்த்து சொல்லுங்க. ஆமா, இந்த கடன்கள் வரைமுறைக்குட்பட்டு தான் வாங்கப்பட்டிருக்கிறது. எந்த வரைமுறைக்கு? அதாவது ரேஷியோ டெப்ட் டு வருவாய் என்ன ரேஷியோ இருக்கோ அத வேர்ல்ட் பேங்க் அப்ரூவ் பண்ணி தான் இந்த லோனை கொடுக்குது. அப்படிங்கறத ஒண்ணு நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். நீங்க தனிநபர் வருமானத்தை 3.62 லட்சமா இன்னைக்கு இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய தனிநபர் வருமானத்தை அதிகமா பெருக்கி இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. இன்னைக்கு எல்லா மாணவர்களும் இருக்கக்கூடிய நிலையில 1000 மாணவர்களுக்கு மேல நீங்க பிரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சேர்ந்திருக்காங்க. 145 மாணவர்கள் இன்னைக்கு யூபிஎஸ்சில நான் முதல்வன் திட்டம் மூலமா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அதுல 85 மாணவர்கள் வந்து அரசு பள்ளியில் பயின்றவர்கள். இவர்கள் வந்து இது முழுக்க நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பயின்று வந்தவர்கள். இது இந்த அரசினுடைய திட்டங்கள், சாதனைகள், இதெல்லாம் தான் மக்கள்கிட்ட போய் சேருது. நீங்க இதெல்லாம் சொல்லிதான் நாங்க வாக்குகள் கேட்கிறோம். இதுல எங்களுக்கு வருத்தம் என்னன்னு சொன்னா, இப்படி எல்லாம் போடுகின்ற திட்டங்கள் எல்லாம் நெடுங்காலமா நீங்க இருக்கக்கூடிய ஜெயலலிதா அம்மையார் கூட வந்து பாரதிய ஜனதா எதிர்ப்பு நிலையும் அவர்களை தமிழ்நாட்டுக்குள் அனுமதிக்காமல் தமிழர்களை ஆளுகின்ற ஒரு மனப்பான்மையை கொண்டு வைத்திருந்தார். அவர் என்னதான் சமூகமா இருந்திருந்தாலுமே கூட அதை நிலைநிறுத்தினாங்க. ஆனா இவங்க எந்த முடிவுகள் எடுக்கிறதா இருந்தாலும் அமித்ஷாட்ட போய் கேட்கறதும், டெல்லியில இருந்து எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வாங்கி நடந்துக்கிறதும், அப்படி இருக்கக்கூடிய நிலையில இவங்க 4 வண்டி மாறி கர்ச்சீப் கட்டிக்கிட்டு நைட்ல போனது யாரு? என்னத்துக்கு கர்ச்சீப் கட்டனாங்க? ஒரே ஒரு சின்ன பிரேக் பண்ணிட்டு வரேன். கர்ச்சீப் கட்டி எதுக்குங்க போகணும்? நேரிலே சத்தியம் தொடர்கிறது. சார், இந்த கூட்டணி பலம் சம்பந்தமாகத்தான் இந்த 2 பேருடைய பேச்சுமே, அதோட அடிநாதம் வந்து அதுதான். அந்த கூட்டணி வந்து அவங்க கிட்ட யாருமே இன்னும் சேரலை அப்படிங்கிறது திமுக சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடியது. இங்கேருந்து பிச்சுக்கிட்டு வர்றதுக்கு பலர் தயாராக இருக்கிறாங்கங்கிறது ஏடிஎம்கே சொல்லக்கூடிய விஷயம். பல டிஎம்கேவினுடைய கூட்டணி உடைவதற்கான சாத்தியம் விஜயால் ஏற்படுமா சார்? 2 கூட்டணியுமே உடையக்கூடிய சாத்தியம். அதிமுக கூட்டணியும் உடையும். ஏற்கனவே செங்கோட்டையன் வெளில வந்து ஒரு ஆட்டத்தை கொடுத்துட்டாரு அதிமுகவிற்கு. அதை யாரும் மறுக்க முடியாது. நான் வந்து எந்த அரசியல் கட்சியை சார்ந்தவனா பேசலை. கல நிலவரத்தை டினை பண்றது அவங்களோட ரைட்டு. இப்போ நாட்டில் இவங்க 2 பேருமே வந்து யார் தவழ்ந்து போனாங்க, யார் காலை வாரினாங்க, யார் முக்காடு போட்டாங்கன்னு தான் பேசுகிறாங்களே தவிர, இன்னைக்கு நாட்டில் இருக்க தலையாய பிரச்சனை வந்து போதை முறை கலாச்சாரம். ஒருத்தர் பெண்களுக்கு பத்தி பேசவே மாட்டேங்கிறாரு. பெண்களுக்கு பாதுகாப்பு, வேலையின்மை, இதை பேர்னிங் இஷ்யூஸ் இருக்குது. யங்ஸ்டர்ஸை வந்து டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணுற பேர்னிங் இஷ்யூஸ் இன்றைக்கி இருக்குது.
நீங்கள் அதெல்லாம் விஜய் பேசுறாரா சார்? விஜய் பேசுறாரு. விஜய்க்கு வந்து ஆதரவா வர கூட்டம் அதை பத்தி பேசுது. நீங்க எதுக்காக அவர் கூட படத்துல மேடம் அவர் கம்மியா தான் பேசுறாரு. அவரை கொஞ்சம் பேச விடுங்க ப்ளீஸ். ப்ளீஸ் நீங்க குறுக்கிட்டீங்கன்னா அவர் டைவர்ட் ஆயிடுவாருங்க சார். அதனால இந்த பேர்னிங் இஷ்யூஸை பத்தி இவங்க பேசுனாங்கன்னா மக்கள் வந்து ஒரு தெளிவான மனநிலைக்கு யாரை ஆதரவு கொடுக்கறதுக்கு யாரை ஆதரவு கொடுக்கணும்னு அவங்க ஒரு முடிவுக்கு வருவாங்க. இவங்க எப்பவுமே நீ தான் காலில் விழுந்த நீ தான் வந்து முக்காடு போட்டேன்னு போயிட்டு வச்சுக்கோங்க. ஏற்கனவே மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்கன்றது நான் முதல்ல சார் ஒரே ஒரு விஷயம் சார், வாரிசு அரசியலுக்கு முடிவு கட்டுவோங்கிற பிரச்சாரத்தை ஏடிஎம்கே முன்னெடுக்கும் போது ஒரு குடும்பம் தான் இந்த மாநிலத்தை ஆட்சி செய்ய வேண்டுமா அப்படிங்கிற முடக்கத்தோடு விஜயும் பிரச்சாரத்தை செய்கிறார். அவரும் பல மேடைகளில் பேசிட்டாரு. இது இந்த தேர்தல் காலத்தில் இது ஒரு பெரிய பூமரங்கம் மாறுமா? இது திமுக தோல்வி அடைஞ்சால் அதற்கு முக்கியமாக காரணமாக இந்த வாரிசு அரசியல் தான் இருக்கும். அதில் சந்தேகமே கிடையாது. முதல்ல வந்து சார் ஒரே ஒரு நிமிஷம் சார், தயவு செஞ்சு அமைதியா இருங்க. நிஜாமுதீன் சார், உதயநிதி அவர்கள் வெற்றி பெற்று இருக்கிறார். நிஜாமுதீன் சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க. புதுசா ரத்தத்துல வந்த மாதிரி கதை பேசிட்டு இருக்காங்க. நிஜாமுதீன் சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் வரனே உங்ககிட்ட சார். நான் என் கருத்தை சொல்றேன் சார், அதை கூட சொல்லக்கூடாதுன்றீங்க சார். ப்ளீஸ் சார் சொல்லுங்க. இல்ல நீங்க மறுங்க சார், உங்களுக்கு மறுக்கிறதுக்கு உரிமை இருக்கு சார். நான் என்னோட அரசியல் அறிவுக்கு எட்டிய வரையில் நான் என் கருத்தை சொல்றேன். அதை சொல்லவே கூடாது, நீங்க சொல்லக்கூடாது இல்ல. ஆகையினால சார் திமுகவின் பலவீனத்திற்கு மிகப்பெரிய அடித்தளமாக இருக்க போவது உதயநிதி ஸ்டாலின் வந்து முன்னிலைப்படுத்தி அவரை வந்து தமிழக முதல்வராக ஆக்குகின்ற திட்டம் தான். அதுக்கப்புறம் சார் கல நிலவரம் சார், கல நிலவரம் சார், கல நிலவரம். ஓகே, இந்த ஹோல் கண்ட்ரி இந்த லீடரை எதிர்த்து தான் இந்த தேர்தல். நீங்க அது பழனிசாமி ஐயாவா இருக்கட்டும், இந்த லீடர் அந்த சின்ன பிள்ளை விஜய் கூட வந்து என்ன சொல்றாருன்னு சொன்னா ஸ்டாலின் அங்கிள் அப்படிதான் சொல்றாரு. சின்னவரை பேசலையே சார். கொஞ்சம் நீங்க அதெல்லாம் நீங்க யோசிச்சு சொல்லுங்க. நீங்க you are getting into wrong notions. நீங்க தவறா பார்க்கறீங்க. my notion may be wrong, but என்னோட வியூஸ் தான் நான் சொல்றேன் நானு. சரி சொல்லுங்க சார். அதனால வந்து உங்களை வந்து இவங்க வந்து நிலை தடுமாற வைக்கிறாங்க தானே சார்? இல்ல நான் வந்து நிலை தடுமாறேன். நான் என்னோட கால் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நான் சொல்றேன் we are on a very strong footing. அதனால வந்து as a voter நான் யாருக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்கன்றதுல பெரும்பாலான மக்கள் வந்து ஏற்கனவே தீர்மானிச்சிட்டாங்க. அதன் காரணமாக நீங்க வந்து ஒரு 40 வருஷத்துக்கு மேல இந்த ஆண்டை இந்த நாட்டை ஒரு 50 வருஷம் ரூல் பண்ண ஒரு பார்ட்டினுள்ள ஒரு 50 வருஷம் இருந்தவர் நீங்க, சரியா? நீங்க தமிழ்நாடு மாதிரியான ஒரு ப்ராக்ரெசிவ் ஸ்டேட்ல ரொம்ப நல்ல விழிப்புணர்வோடு மக்கள் இருக்கக்கூடிய இந்த மாநிலத்தில் நீங்கள் ஒரு 50 வருஷம் அரசியலில் இருந்த ஒரு நபர், சட்டம் பயின்றவர், நீங்கள் வந்து ஒரு சீனியர் கிரிமினல் கவுன்சில், நீங்கள் விஜய்க்கு தமிழ்நாட்டோட மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்கிறீங்க. நீங்கள் போட போகிறீங்க. தமிழ்நாட்டின் தலையாய பிரச்சனை வந்து ஊழல். இந்த 2 திராவிட இயக்கங்களோட வந்து ஊழலில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைத்தவர்களே கிடையாது. மக்கள் வந்து அதை பார்த்து மனம் வெதும்பி ஒரு ஆல்டர்னேட்டிவை தேடி இருந்தாங்க. ஒரு யங்ஸ்டர் வித்தவுட் எனி கிரிமினல் பேக்ரவுண்டு, அலிகேஷன்ஸே கிடையாது. அவர் வந்து ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு நான் தரேன்னு சொல்லி வரும்போது அவர் சொல்கிறார் 300 கோடியை நான் தியாகம் பண்ணிட்டு மக்களுக்கு வந்து நான் வந்து நல்லாட்சி தரத்துக்கு என்னோட சொந்த வருமானத்தை இது பண்ணுறேன்னு சொல்லி. இது வரைக்கும் நம்ம 50 வருஷமாக பார்த்தவங்கலாம் வந்துட்டு மக்களோட வரி பணத்தை சுரண்டி கொழுத்து போய் கோடீஸ்வரனாக இருக்காங்க. ஒரு புதிய ஒரு இளைஞர் ஒரு மாற்றத்தை நான் தரேன்னு சொல்லும் பொழுது அந்த மாற்றம் ஏற்கனவே மக்கள் வந்து யாராவது ஒருத்தர் வந்து நமக்கு வந்து வாழ்வை தரமாட்டாலாம், மாற்றத்தை தரமாட்டாலும் விரும்பிட்டு இருந்தாங்க. அப்படி ஜனங்க நிஜமாலுமே ஒரு பெரிய ஒரு ஆபத் பாந்தவன் தமிழ்நாட்டுக்கு வரமாட்டாருன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆமாம், கண்டிப்பாக 100% எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆமாம், ஒரு கிரெடிபிள் ஆல்டர்னேட்டிவ் வந்து இன்னைக்கு விஜய் தருவாருன்னு மக்கள் நம்புறாங்க. இவ்வளோ கொஞ்சம் நீங்க பேசுறது அதிகமா இருக்குன்னு தோணல? கொஞ்சம் கூட அதிகமே கிடையாது. அப்படியா? ஆமா, அந்த வெடி மருந்தை வந்து விஜய் வந்து பத்த வைக்கிறார். அதாவது வந்து அமைதி புரட்சியை வந்து சார் கொஞ்சம் இருங்க சார், சார் கொஞ்சம் இருங்க சார், வரேன் சார் உங்ககிட்ட. தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிருவாரு, வெயிட் பண்ணுங்க. மக்கள் சார் நீங்க அதை பார்க்க தான் போறீங்க. 100% பார்க்க தான் போறீங்க. ஒரு மாபெரும் எழுச்சி வந்து மக்கள் கிட்ட இருக்கு. அது வந்து ஒரு அமைதி புரட்சியின் மூலம் வந்து இந்த ஊழல் அரசாங்கங்கள் தூக்கி அடிக்கப்படும். அதில் வந்து எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது.
இதுக்கு வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் எந்தெந்த கழகம் எங்கே இருக்குன்றதை நீங்கள் வந்து லைஃப் போட்டு போய் தான் பே ஆஃப் பெங்காலில் பார்க்கணும். அதனால வந்து ஆமாம் அதுலேருந்து கடல்லே தூக்கி அடிப்பாங்க. மக்கள் சக்தியை வந்து நீங்கள் குறைவா இது பண்ணாதீங்க. நாங்க பே ஆஃப் பெங்காலுக்கு போட் எடுத்துட்டு போய் தான் பார்க்கணும். என்னோட கணிப்புல அந்த அளவுக்கு வந்து இவங்க பண்ண ஊழல் வந்து நீங்க சொன்னீங்க 45 வருஷமா வந்து இந்த கட்சியில இருந்து ஏன் வந்தீங்கன்னு சொல்லி. இந்த ஊழல் கட்சிகளோட சேர்ந்து கைகோத்துன்னு ஒரு சுயநல தலைவர்கள் அவங்களோட சொந்த வருமானத்திற்காக வந்து காங்கிரஸ் கட்சியோட கொள்கைகளையும் லட்சியங்களையும் வந்து அதோட அபிலாஷையும் வந்து தியாகம் பண்ணிட்டு அவங்களுக்கு காசு வந்தா போதுன்னு நினைக்கிற ஒரு கூட்டம் வந்து இது விடிவு காலமே வராது காங்கிரஸ்னால இந்த தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லி ஒரு தீர்க்கமான முடிவுக்கு நான் வந்துட்டேன். இதில் கூட வந்துட்டு 10 சீட்டுக்கும் 15 சீட்டு தான் அவங்க சண்டை போடுறாங்களே தவிர ஆட்சியில் வந்து எங்களுக்கு ஆட்சியில் பங்கு இல்லாத எந்த அரசியல் கட்சியும் தமிழ்நாட்டு அரசியலில் நிற்க முடியாது. நீங்கள் என்னைக்கு வந்து ஆட்சியில் பங்குன்றதை விட்டு கொடுக்குறீங்களோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் கட்சி நடத்துறதுல அர்த்தமே கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், மக்கள் வந்து ஒரு தெளிவான முடிவுக்கு வந்திருக்காங்க. அதுக்கு வந்து விஜய் வந்து ஒரு அவங்களுக்கு வடிகால், அவங்களுடைய எண்ணங்களுக்கு விஜய் ஒரு வடிகாலாக இருப்பார். அதனால் வந்து விஜய் வந்து 100% வந்து இந்த 2 கழகங்களையும் தூக்கி எடுத்து பரம்பரை காங்கிரஸ்காரர்கள் 50 வருஷ காங்கிரஸ்காரர்களோட இவங்களெல்லாம் வந்து அவங்களோட எண்ணங்களெல்லாம் நிறைவேற்றுவார். அதை நாங்கள் விஜய் மூலமாக அதை பார்ப்போம். இந்த கழகங்கள் வந்து இந்த தமிழ்நாட்டிலேருந்து அழிக்கப்படுவதை காங்கிரஸ்காரர்கள் விஜய் தருகின்ற ஒரு தீர்ப்பு முனையின் மூலமாக பார்ப்போம் என்பது என்னோட திண்ணமான எண்ணம். நீங்கள் சொன்னீங்க இல்லையா, தேர்தல் வாக்குறுதிகள் ஒரு 500க்கும் அதிகமான வாக்குறுதிகளை கொடுத்து அதில் எதையுமே 10% கூட நிறைவேற்றவில்லைன்ட்டு. அவர் திரும்ப திரும்ப ஒரே ஒரு துறையினுடைய சாதனையை சொல்கிறார். நாங்கள் வந்து 22,500 ஸ்மார்ட் கிளாஸஸ் வந்து உருவாக்கியிருக்கோம். 8.5% இல்லையா, 85 பேர் வந்து 85 அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் நான் முதல்வன் திட்டத்திலிருந்து யூபிஎஸ்சி கிளியர் பண்ணியிருக்காங்க. யூபிஎஸ்சி மொத்தம் 145. சரி, இந்த மாதிரியான சாதனைகள் இதெல்லாம் நாங்கள் செஞ்சுருக்கோன்னு சொல்கிறாங்களே, வாக்குறுதிகள் என்னாச்சுன்ட்டு ஏதாவது சொல்கிறாங்களா இவங்க? அதாவது இந்த நீட் தயவு செஞ்சு அவங்கள பேச விடுங்க, டைம் இல்ல. பேச விடுங்க அவரை. இந்த நீட் தேர்வை ஒழிச்சிருவோம். இந்த செஷன்ல அவங்க முழுமையா பேசட்டும், நான் இன்டர்ஃபியர் பண்ணல. ஆனா அதுக்கு பதில் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசும்போது அவர் பேசணுமா சார்? ரைட், அவங்க ஃபுல்லா பேசட்டும், என்ன வேணாலும் பேசட்டும். நான் பேசும்போது அவங்க குறுக்க பேச வேண்டாம். தேங்க் யூ. அதாவது இல்லை இந்த நீட் தேர்வு ரகசியம் தெரியும்னு சொல்லிட்டு முதல் கையெழுத்து வந்ததா ஒழிச்சிருவோம் இதெல்லாம் சொல்லி தான் இவங்க இவங்களுடைய தலைவர்களாக இருக்கக்கூடிய வாரிசு தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னதை அவர் பெருமையாக போன சுற்றுல சொன்னார். ஆனால் அந்த நீட் தேர்வையும் ஒழிக்கலை, நீட் தேர்வுக்கான எந்த முயற்சியும் எடுக்கலை. அது வந்து கோர்ட்டுக்கு போனோன்னுவாங்க, இது பண்ணுவோம் அது பண்ணுவோம். ஆனால் நாங்கள் அப்படி பண்ணலை. இவர் பெருமையாக சொன்னதை விட பல மடங்கு அதிகமாக 7.5% உள் ஒதுக்கீடை கொடுத்ததுனால இன்னைக்கு ஆயிரக்கணக்கான அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவராகி இருக்கிறார்கள். இவங்க சொன்னாங்க, நாங்க வந்தா அதை ஒரு 10% நாங்க உயர்த்தி தருவோம் அப்படின்னு இவங்க சொல்லி அதை செஞ்சிருந்தாங்கன்னா நம்ம பாராட்டலாம். அது இல்லை. அடுத்தது, போதையின் சங்கமமாக இன்றைக்கு தமிழ்நாடு இருக்கிறது. இவர்கள் அமைச்சர், நம்மளுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்றாரு சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடி, போதை இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. சின்ன பிள்ளைங்க கூட சிரிக்குது சார். ஏன்னா சிறு குழந்தையிலிருந்து வயசானது வரைக்கும் எல்லாம் போதையை போட்டுட்டு தள்ளாடிட்டு கிடக்குது. இவங்க எம்பி சொன்ன கனிமொழி அவர்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று கொந்தளித்து பேசினாங்க. ஆனா இன்னைக்கு இளம் உதவியே இல்லாம போயிட்டாங்களா? டாஸ்மாக்ல சாதனை பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. 36,000 கோடியிலிருந்து இன்னைக்கு 60,000 கோடி வரைக்கும் போய்கிட்டு இருக்காங்க. எது? அதுக்கு வந்து ஒரு டார்கெட். இதுல செந்தில் பாலாஜி வந்தா மேல போகுமா, முத்துசாமி அவர் வந்தா மேல போகுமா டார்கெட். அப்புறம் அதுல 10 ரூபாயா பிடிச்சா எங்க கொண்டு போய் சேர்க்கறது, இப்படியே இவங்களுக்கான டார்கெட்டும் இதுவும் கோல வேறையா போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இதையெல்லாம் சாதனைன்னு இவங்க எப்படி சொல்றாங்கன்னு தெரியல. நாங்க திரும்ப திரும்ப சொல்ற விஷயம், எங்க மாண்புமிகு பொதுச் செயலாளர் அவர் சொல்றாரு, வந்து 1 to 1 உட்காந்து டிபேட் பண்ணுங்கன்னு கேட்கிறோம். கூப்பிடுறாரு, வரலாம்ல, முதலமைச்சர் வரலாம்ல. ரொம்ப சாதனை பண்ணியிருக்கிறவங்க தான். நான் 4.5 வருஷம் பயங்கர சாதனை பண்ணிட்டேன்னு பெருமையா பேசுறீங்களே. 5.5 லட்சம் கோடி வரைக்கும் கடன் வாங்கி வச்சிருக்கீங்களே, என்ன பண்ணிருக்கிறீங்க? இதுல என்ன சாதனை வேண்டி கிடக்குது? இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகன் தலையிலையும் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல கடன் சுமையை உயர்த்தி வச்சிருக்கிறீங்களே, இதுல என்ன பெருமைப்பட வேண்டியது இருக்கிறது? வேலை இல்லாத திண்டாட்டம் கட்டுக்கடங்காம போய்கிட்டு இருக்கிறது. தொழில் முதலீடுகள் எல்லாம் ஈர்த்துட்டு வந்துட்டீங்களே. ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்கிட்டா வெள்ளை அறிக்கை வெள்ளை பேப்பரை காமிக்கிறீங்க.
என்ன தொழில் முதலீடு கொண்டு வந்து எத்தனை வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கிறீங்க? பகிரங்கமா சரியான ரிப்போர்ட் கொடுங்க. டேட்டா பேஸ் எங்க இருக்கு உங்ககிட்ட? இல்லையே. பெண்கள் எல்லாம் வந்து பயங்கரமா இருக்காங்க. எங்க சார் பாதுகாப்பு இல்ல சார்? தைரியமாக போக முடியல எங்களால. பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை. உங்களாலையும் போக முடியல. ஆமா சார், போக முடியாது சார். உண்மையா ஹானஸ்டா சொல்றேன் சார். என்னால 10-11 மணிக்கு தனியா எங்கேயும் போக முடியாது சார். எனக்குள்ள ஒரு பயம் இருக்கும் சார். அப்படியே மேம்? நிச்சயமா. இப்படி பேசுறாங்க. நிச்சயமா. அப்படி அதுதான் உண்மை. கோயம்புத்தூர்ல பார்த்தோம், அண்ணா யூனிவர்சிட்டியில பார்த்தோம், படிக்கிற இடத்துல பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஸ்கூலுக்கு போனா டீச்சருக்கு பாதுகாப்பு இல்லை சார். மாணவன் வந்து தண்ணி அடிச்சுட்டு வந்துட்டு கத்தியால குத்துறான், டீச்சரா இருக்க பாதுகாப்பு இருக்கா? பெண் கான்ஸ்டபிள்கள் பாதுகாப்பா இருக்கிறாங்களா? 4 நாளைக்கு முன்னாடி போன வாரத்துல போக்குவரத்துக்காக இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள், பெண் கான்ஸ்டபிள் என்ன பண்ணாங்க தெரியுமா? ஆட்டோல தூக்கி போட்டு ஏத்திட்டு போறான். இன்னைக்கு பெண் கான்ஸ்டபிளுக்கு பாதுகாப்பு கிடையாது, காவல் அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு கிடையாது. இவங்க கண்கள் எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கிறது. வேற்று உலகத்தில் இருக்கிறார்களோ அல்லது கோள்களில் இருக்கிறார்களோ என்ற சந்தேகம் எங்களுக்கெல்லாம் வருது. நல்ல பீஸ்ஃபுல்லா இருக்குங்க தமிழ்நாடுன்றாங்க. எதை பார்த்து சொல்றீங்கன்னே தெரியல. நாங்க டெய்லி டேட்டா பேஸ் எடுத்து கொடுத்துட்டே இருக்கிறோம். கொலை நிலவரம், கொலை களம்பல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பட்டியல் போய்கிட்டே இருக்குது. பாலியல் வன்முறை பட்டியல்கள் போய்கொண்டே இருக்கிறது. 6999 சிறுமிகள் பாலியல் பலவந்தப்பட்டு இருக்கிறார்கள் என்ற செய்தி வந்து இவங்களே தான் சொல்றாங்க, இவங்க அமைச்சர் சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் வந்து சாதனையில பட்டியலில் இடம் வருதா? இது எந்த சாதனையில ஏத்துக்கிறது? தொடர்ந்து போராடி கொண்டு இருக்கிறார்களே அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், செவிலியர்கள். பேச்சுவார்த்தையா? எப்ப பேசுவீங்க? 4.25 வருஷம் ஆயிருக்கு. தேர்தல் அறிக்கையில என்னைக்கு குறிப்பிட்டீங்க பழைய ஓய்வூதிய திட்டம் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு? இதுவரைக்கும் பண்ணல. இன்னும் பேச்சுவார்த்தை வேணுமா? இன்னமும் ஆசிரியர்கள் கையை உடைச்சு தூக்கி அரெஸ்ட் பண்றீங்களே, நியாயமா? என்ன பேசிக்கிட்டு இருக்கிறாங்க? எல்லாமே பீஸ்ஃபுல்லா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசுறது வந்து எந்த வகையில நியாயமா இருக்கு? கடைசி வரைக்கும் போராடி கொண்டேதான் இருக்க வேண்டும். போராடி தான் நாங்க எதையாவது ஒண்ணு அடையணுன்ற முயற்சியில் இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கா இல்லையா? இன்னொரு மாற்றத்தை எதிர்பார்த்து மக்கள் இருக்கிறார்கள் இல்லையா? எங்க பொதுச் செயலாளர் போராட்டத்துக்குள்ள அண்ணா எப்பண்ணா வருவீங்கன்னு கேக்குறாங்க. ஏன் கேக்குறாங்க? அப்படியே மேடம், நீங்க பாக்கலையா? அந்த செய்தியை பாக்கலையா? அந்த காணொலியை நீங்க கேட்கலையா? சொல்லுங்க. அவர் வேற ஒண்ணு சொல்றாரு உட்கார்ந்துட்டு. சரி, அவர் காமெடி பண்றாரு, நடுவுல சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு கழகத்துக்கு மாற்றா வந்து நாங்க தான் வர போறோம் அப்படின்னு. சார், அரசியல் ஒரே ஒரு கருத்து, காமெடி அந்த காமெடின்னு நினைக்கிறது இல்ல. ஆமா, கால்ல விழுறது. சார் ஒரே நிமிஷம், ஒண்ணு மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். 41 பேர் இறந்துட்டாங்க. ஒரு கூட்டத்தை கூட தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர தெரிய முடியாத ஒரு தலைமை அங்க. ஓகே, சரிங்களா? அவங்க அந்த நேரத்துல கூட நியாயத்திற்காக பேசியவர் எங்களுடைய தலைவர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள். அவர் பேசலன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு கட்சியே காணாம போயிருக்கும் சார். ஓகே ஓகே சார். சார், உங்ககிட்ட கடைசியா வந்து முடிச்சாரு நிஜாமுதீன் சார். ஓகே ஓகே. நீட் தேர்வை சுருக்கமா விளக்கம் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டில் அது வழக்கு இருக்குது. சட்டமன்றத்தில் தீர்மானம் இயற்றி ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சு வச்சு திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது. வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. இது முழுக்க 7.5% சொல்கிறது முழுக்க அது ஒரு தவறான ஒரு அணுகுமுறை. ஏன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன்லேருந்து மெடிக்கல் கவுன்சிலாக மாற்றி கம்பல்சரி நீட் எல்லா மாநிலங்களும் செய்தாக வேண்டும்ங்கிறத அமல்படுத்தியாக வேண்டும்ங்கிற சட்டத்தை மெடிக்கல் கவுன்சில் மூலமாகத்தான் 2018 சட்டமாக இயற்றிய பிறகுதான் அது எல்லா மாநிலங்களுக்கும் கட்டாயமான பிறகு 19 நமக்கு நீட் வந்தது. அதற்கு முழுக்க அதிமுக தான் காரணமாக இருந்ததுங்கிறத பதிவு பண்ணிடுறேன். மேடம் ப்ளீஸ், நீங்க என்னென்னமோ பேசுறீங்க. நான் பேசவே இல்லை. நான் பேசவே இல்லை. நீங்க சொன்னது எல்லாம் கேட்டுக்கிட்டேன். 2019 மேடம், காந்தி செல்வன் வந்து மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சராக இருந்தபோது கையொப்பம் போட்டது கரெக்ட். நீங்க சொல்றது சரி, நான் சொல்றேன். ஆனா அப்போது விரும்பிய மாநிலங்கள் நடத்தலான்ட்டு ஒரு விலக்கு இருந்தது. அந்த ஒரு விலக்கையும் மாண்புமிகு அம்மா அவர்கள் வாங்கினாங்க 2016. ஆமா, இந்தியா முழுக்க நீட் தேர்வு இருந்தது, தமிழ்நாட்டுக்கு மட்டும் விலக்கு இருந்தது. அந்த சாதனையும் செய்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அது வரைக்கும் அம்மா இருந்த வரைக்கும் நாங்க என்ன கேக்குறோம்னா, சொல்ல வேண்டிய கருத்தை நான் சொல்றேன். நான் பழனிசாமி ஐயா பீரியட்ல எப்படி போச்சுன்னு கேட்டதுக்கான பதில இப்ப சொல்றேன். அப்படி கொடுத்துட்டு நீங்க மொத்தமா தூக்கி நீங்க யூனியன் கவர்மெண்ட்டுக்கு நீங்க நீட்டுக்கு ஒப்படைச்சிட்டு நீங்க நான் பிச்சை போடுற மாதிரி 7.5% ஃபிக்ஸ் பண்றது
உரிமைகள்ல நாங்க 20% வரைக்கும் பெற்றுக்கொண்டிருந்த மாணவர்கள் இருந்த இடத்துல நீங்க கடைசியா 7.5ன்னு அறிவிச்சுட்டு என்னமோ நீங்க தான் உருவாக்குன மாதிரியே பேசிக்கிட்டு இருக்குதுங்கிறது முழுக்க முழுக்க தவறான ஒரு செய்தி பரப்புரை. நீட் வேண்டாம், தமிழ்நாடு உருவாக்கிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தமிழ்நாடு மாணவர்களுக்கு மேக்சிமம் பயன்படட்டும், தேசியத்தில் இது கொண்டு போய் ஒப்படைப்பது சரியல்ல அப்படிங்கிற ஒரு முடிவு ஒண்ணு. அடுத்தது இவங்க சொல்றாங்க இல்லையா, அதாவது 5.5 லட்சம் கோடி நாங்கள் கடன் வாங்கியிருக்கோம்னு சொன்னா, இந்த 5.5 லட்சம் கோடியும் தமிழ்நாட்டில் உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு டெவலப்மெண்ட்டுக்கு இங்க இருக்கக்கூடிய மக்களினுடைய அடிப்படை வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்காக இந்த அரசு பெற்று கொடுத்த காரணத்தினால்தான் இன்னைக்கு 3.62 லட்சம் தனிநபர் வருவாயில இந்த மாநிலம் சிறந்து விழுகிறது. இந்த ஜிஎஸ்டிபி நமக்கு இருக்கக்கூடிய இந்த 16% அச்சீவ்மெண்ட்டும் வெளிநாடுகளிலிருந்து முதலீடுகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருப்பதும் இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் கல்வியில சிறந்து விளங்குவதற்கான காரணமும் அடித்தளத்தில் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் when compared to other states அதிகமா தமிழ்நாடு இன்னைக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அதற்கு ஒரே காரணம் இந்த கடன் பெற்றிருக்கிறோம். ஆமாம், இந்த கடனை எப்படி அடைக்க போகிறோம்? இது எந்த தனிநபரையும் போய் வேர்ல்டு பேங்க்ல இருக்கக்கூடியவங்க உன் பேர்ல கடன் இருக்குன்னு உங்ககிட்ட கேட்க போறது இல்ல. இதை கட்ட வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது, மறுக்கவில்லை. ஆனால் நீங்க எந்த அரசாங்கமுமே பொதுவாகவே கடன் வாங்கித்தான் இப்படிப்பட்ட திட்டங்களை செயல்படுத்தும். இது பின்னால எப்படி ஈடுகட்ட முடியும்னா, பாரதிய ஜனதா ஆட்சி ஒழுங்காக நமக்கு ஜல்ஜீவன் மிஷனுக்கோ அல்லது ஸ்மார்ட் சிட்டிக்கோ அல்லது கல்வி திட்டங்களுக்கோ அவங்க கொடுக்க வேண்டிய நமக்கு உரிமையில் இருக்கக்கூடிய ₹1 வரி கட்டுகின்ற பொழுது வெறும் 29 பைசா மட்டும்தானே நீங்க கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதை கூடுதலா எங்களுக்கு வழங்கி இருந்தீங்கன்னா இவ்வளவு நிதி சுமை, இவ்வளவு கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. ஆனா இல்ல, அதுக்கு நீங்க வழங்கலனாலும் பரவாயில்ல, இந்த மாநில மக்களுக்கு அவர்களுடைய நலன் மீது அக்கறை கொண்டு மாநிலத்தை வளர்க்கின்ற பணியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி இருக்கிற காரணத்தினால்தான் இன்னைக்கு அந்த 16 GSDP நம்மளால அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த அளவுக்கு இருந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, நீங்க ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். 4 ஜோன்ஸ் இருக்கு நமக்கு, நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் நம்ம ஜோன் பிரிச்சிருக்கோம். 4 ஜோனுக்கும் அதாவது ஈக்குவலா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க தூத்துக்குடியில நம்ம வின்ஃபாஸ்ட் கொடுக்குறோம். இன்னைக்கு அந்த ஃபேக்டரி ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிருச்சு, நீங்க ஒரே வருஷத்துல ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிருச்சு. இது மாதிரியான பேலன்ஸ்டா இன்னைக்கு நம்மளுடைய ரெவென்யூ, ஸ்டேட் ரெவென்யூ இம்ப்ரூவ் ஆகிற அளவுக்கு பெரும் திட்டங்களை இந்த மாநிலத்துக்கு தொடர்ந்து நீங்க இன்ஃபேக்ட் மைக்ரோ ப்ராசஸர்லயும் செமிகண்டக்டர்லயும் நம்ம we have gone far ahead of other states-ங்க. இதெல்லாம் நம்ம ஸ்டேட்டுக்கு அடிஷனல் ரெவென்யூ உருவாக்கக்கூடிய திட்டங்கள். இன்னைக்கு இதெல்லாம் தான் இவங்களை பயமுறுத்துது. இப்படி ஆக்கப்பூர்வமான வேலைகளுக்கு தான் இந்த கடன் பயன்பட்டிருக்கு, மக்களுடைய வளர்ச்சிக்கு தான் இந்த பணம் பயன்பட்டிருக்கு அப்படிங்கிறத பதிவு பண்ணிட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். இவங்க போராட்டங்கள்னு சொல்றாங்க. அதாவது இருக்கக்கூடிய 20 மண்டலங்கள் இருக்கு இங்க சென்னையில. 2 மண்டலங்கள்ல மட்டும்தான் போராட்டம் நடத்துகிறார்கள் துப்புரவு பணியாளர்கள். மீதி 18 மண்டலங்கள்ல எங்கேயுமே போராட்டங்கள் இல்லை. அந்த 2 மண்டலங்களும் இவர்களோட அதிமுக மாநகராட்சிகள் சொல்றீங்க. மாநகராட்சியில ஆமா துப்புரவு பணியாளர்கள் பிரச்சனையில் அந்த 2 மண்டலம் மட்டுமே ஒரு மாதிரியான அரசியல் புகுத்தலில் எதிர்க்கட்சிகளுடைய தூண்டுதல் பேரில் என்ன காம்ப்ரமைஸுமே இல்லாம சென்னையில சொல்றீங்களா? சென்னையில 15 மண்டலம் தான் இருக்குது. இல்ல 18 மண்டலம் நிறைவாயிடுச்சு. 2 மண்டலத்துல தான் பிரச்சனை. 18 மண்டலத்துல எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க சென்னை ஜோன்ல 15 தானே சார் இருக்குது. எப்ப 18 ஆக்குனாங்க? இல்ல 20 மண்டலம் இல்ல, 10 வார்டுக்கு ஒரு மண்டலம் இல்ல, 15 தானே சார். எனக்கு தெரிஞ்சு 15 தான். 15 ஆமா. இல்ல அது அதிகப்படுத்தி இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. இல்ல இருக்கக்கூடியது நமக்கு இருக்கக்கூடிய 2 மண்டலத்துல மட்டும் தான் எனக்கு இருந்து பிரச்சனை இருக்கு. ஒரு நடுவுல தான் இன்க்ரீஸ் பண்ணாங்களா? சரி, ரைட். இது கான்செப்ட் நீங்க கிளியரா வச்சுக்கோங்க. அப்ப நீங்க அடுத்து நீங்க ஆசிரியர்களுக்கு வருகிறார்கள். நிதிச்சுமை வலிமையாக இருக்கின்ற காரணத்தினால் நாங்க அவங்க கூட பேசி காம்ப்ரமைஸ் பண்ணி அவங்கள நாங்க எஸ்மா போட்டெல்லாம் ஒரே கையெழுத்துல நீக்கல. அவர்களை நாங்க தயவு செஞ்சு கலஞ்சு போங்க, பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது, இது மேலும் தேவையில்லாத நெருடல்களை ஏற்படுத்தும். இல்ல எனக்கு டைம் 8 நிமிஷம் நீங்க அந்த அம்மா கொடுத்தீங்க, இல்ல அது கொடுங்க நீங்க. ஆனா அந்த அம்மாக்கு 8 நிமிஷம் நீங்க கொடுத்தீங்க, எனக்கு இது வரைக்கும் 5 தான் ஆயிருக்கு. அப்ப அவரோட பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க அவர்கள் கேட்கின்ற உரிமைகளை, அவர்களுக்கு நாங்க சொன்ன வாக்குறுதிகளை நாங்க உறுதியாக நிறைவேற்றுகின்ற பணியில் எங்களோட முதலமைச்சர் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். நாளையே கூட அந்த அறிவிப்பு வந்தால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லைங்கிறதையும் நான் பதிவு பண்ண விரும்புறேன். ஓகே சார். வணக்கம் சார், சொல்லுங்க, முடிக்கிறேன் நான். அன்பு சகோதரர் சொன்னாரு, தவக ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை தருவதற்காக இறைச்சல் ரொம்ப ஜாஸ்தி இருக்குப்பா, அதை ஃபில்டர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா அதே அவர் அதிமுக உள்ள பல பேர் குற்றச்சாட்டுக்கு ஆளான
செங்கோட்டையன் போன்றவர்கள், நாஞ்சில் சம்பத் போன்றவர்கள் அவர் கட்சியை நடத்திட்டு சார் இருக்காரு. நாஞ்சில் சம்பத்தி எந்த பதவியில இருந்தாரு? அவரை போய் சொல்றீங்களே, அவர் ஒரு பாவம். அப்போ திமுக இருந்தோ அண்ணா திமுக யாரையும் எதிர்பார்க்காமல் அவர்களால் கட்சி நடத்த முடியாது என்பதை விஜய் அவர்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறார் என்றுதானே பொருள். அப்ப எப்படி ஒரு திமுகவிலே பாதி பேர் அண்ணா திமுக தான் ஒரு சொல்றாங்க. ஆட்சியாளர் தர முடியும் என்று அவருக்கே வழி தெரிஞ்சுக்கிறார். எம்ஜிஆர் திமுக இல்லை, செங்கோட்டையனே வா என்று அண்ணா அவர் திமுக வெளியில வந்துட்டாரு. வந்ததுக்கு அப்புறம் அங்க வந்தவங்க உங்க அமைச்சர்கள் சரி. சொல்றாங்க. தாய் வீட்டுக்கு வர்றது ஒண்ணும் தப்பு இல்ல. ஓ அவங்க தாய் வீடா இல்ல. ஆமா. சரி சரி மேடம் அவரை கொஞ்சம் அனுமதிங்க ப்ளீஸ். அதிமுக நீட்டை எதிர்க்கிறதா ஆதரிக்கிறதா என்பது புரியவில்லை. எதிர்க்கிறோம். நீட்டை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று அவர்கள் கூட்டணி எதிர்க்கிறோம் சார். சரி மேடம் தெரியும், அமைதியா அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும். சரி. அதே மாதிரி தாவேக அவர்கள் சொல்லும் பொழுது அதிமுக என்ற ஒரு கட்சியே மாநிலத்தில் இல்லை, எங்களுக்கு திமுக தான் எதிர் பலம் கொண்ட கட்சியா இருக்கிறது என்று வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். என்ன பொருள் என்று சொன்னால் தாவேகாவிற்கு எதிராக அதிமுக என்ற கட்சியே இல்லை, திமுக மட்டும்தான் யானை பலம் கொண்டிருக்கிறது, அதை மட்டும்தான் அவங்க எதிர்ப்போம் என்று சொன்னார். அதற்கு ஏன் இதுவரை எடப்பாடியோ மற்றவர்களோ பதில் சொல்லவில்லை? என்ன காரணம்? அப்படி என்று சொன்னால் தாவேகாக்கு ஈக்குவலாக சமமாக போடுவதற்கு அதிமுக போன்ற கட்சிகளுக்கு பலம் இல்லை என்று எடப்பாடி அவர்கள் ஒத்துக்கொள்கிறார்களா? அதே கவலைதான் அமித்ஷா அவர்களுக்கு இருக்கிறதால் தான் கூட்டணி பலமாக இல்லை என்று சொல்கிறார் என்று தெளிவுபடுத்த வேண்டும். ஏன்னா இன்னைக்கு ஒரு முறை இல்லை, தாவேகா கட்சி ஆரம்பத்தில் இருந்த திமுகவை தான் ஒரு பொருட்டான கட்சியாக தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார். கிடையாது வரைக்கும் அதிமுக பத்தி பேச்சே கிடையாது. அதிமுக உள்ள எல்லாத்தையும் ஜோப்ல கொண்டு போறாரு, அவ்வளவுதான். அப்படி என்று சொன்னால் அதிமுக கட்சி பலவீனமாக இல்லை, பலவீனமாக இருக்கிறது என்பதை சகோதரி போன்றவர்கள் ஒத்துக்கொண்டார்கள் என்றுதானே பொருள். ஓகே சார், ஓகே. ஏதாவது சொல்லணுமா? உங்ககிட்ட ஒண்ணு உங்ககிட்ட இருங்க மேம், அவர்கிட்ட முடிச்சுட்டு. இல்ல அவர் சொன்னதோட தொடர்ச்சி தான் இந்த நிதி சுமை, நிதி பற்றாக்குறை, அதனால் நாங்கள் நிறைய கடன் எல்லாம் வாங்கிட்டோம்னு சொல்றாங்களே. இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே முதல் குழு ஒன்று போட்டாங்க சார். பொருளாதார நிபுணர்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு குழு அமைச்சு பொருளாதாரத்தை உயர்த்த போறோம், நிதி பற்றாக்குறை எல்லாம் சரி பண்ண போறோம். நாங்க அந்த குழு எல்லாம் இருக்கா இல்லையா சார்? அது எல்லாமே இருக்குங்க, எல்லாமே செயல்பாட்டுல இருக்கு. திட்டங்கள்னால தான் இன்னைக்கு தமிழ்நாடு அவங்க வந்து நிறைய கடன் வாங்க சொல்லி அறிவுரை கொடுத்திருக்காங்க. அப்படிதான் உலக எந்த அரசுமே கடன் வாங்கி தான் நடக்குது. இல்ல சார், அதெல்லாம் நிறைய இருக்குன்னு தான் நீங்க கமெண்ட் அடிச்சீங்க ஃபர்ஸ்ட். ஒரு முக்கியமான பதிவிட விரும்புறேன். சகோதரி சொன்னாங்க இந்த போதை பொருள், சகோதரரும் வந்து போதைன்னு சொன்னாங்க. எங்களுடைய முதலமைச்சர் தெளிவா இன்னைக்கு சொல்லியிருக்காங்க, சமூக பங்களிப்பும் தேவைப்படுகிறது. சினிமாக்கள்ல முழுக்க முழுக்க போதைகளை பரப்புகின்ற வேலையை நடிகர்கள் நிறுத்திக்கணும். விஜய்க்காக எடுத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஹீரோயிசம் மாதிரி காட்டுறதெல்லாம் வந்து எந்த விதத்துல சரிங்கிறது தெரியல. ஒண்ணு. அடுத்து நிறைவா இன்னொரு கருத்து, கிட்டத்தட்ட சகோதரர் ஏன் நான் பேச விரும்பலன்னா, அந்த கட்சியில் இப்போ இணைகின்றவர்கள்லாம் எப்படின்னா, ஒன்று வந்து நாஞ்சில் சம்பத் அண்ணன் சேர்ந்தாங்க, அதுக்கு முன்னாடி ஆதவ அர்ஜுனான்னு ஒரு தம்பி போய் சேர்ந்தார், அப்புறம் இப்போ செங்கோட்டையன் அண்ணன் போய் சேர்ந்தாங்க. இது எல்லாம் எப்படின்னா, நல்ல மக்கள் ஆதரவு இருக்கக்கூடிய கட்சிகளினுடைய ஆதரவை பெற முடியாதவர்கள், மக்களை நேராக சந்திக்க முடியாதவர்கள், அரசியல் கழிவுகளாக அந்த கட்சியை விட்டு வெளியே போகின்றவர்கள் எல்லாம் இன்னைக்கு தாவே காக்க போற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கு. ரொம்ப நன்றி நேயர்கள் மற்றும் நிர்வாகம் சார்பாக நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அனைவருக்கும் நன்றி. நேயர்களே, நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.